தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருக்கின்றோம். வலிமையாகவே எங்களுடைய தாயகத்திலே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியல் பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் பற்றியும் வலிமையாக எங்களுடைய ஊர்களை பற்றி காட்சிப்படுத்துவது வழக்கம். அதை தாண்டி எங்களுடைய இந்த வாழ்வியலை சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் அவற்றையெல்லாம் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நோக்கி கொண்டு வந்திருப்போம். அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொங்கல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய நந்திக்கடல் நாயகி என்று சொல்லப்படக்கூடிய வற்றாப்பளை கண்ணகி அம்மனுடைய வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் நிகழ்வை உங்களுக்காக படம் பிடித்து காட்டுவதற்காகத்தான் இன்றைய தினம் வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஒரு கொரோனா அது சம்பந்தமான இந்த சவால் நிறைந்த காலப்பகுதியில் கூட இங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை உங்களை நோக்கி கொண்டு வருவதற்காக தொடர்ந்துமே இணைந்திருப்போம். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். முல்லை மண்ணை ஆளுகின்ற முடிதரித்த மன்னவளாய் நந்தி கடற்கரைதனிலே நமது அன்னை வீற்றிருப்பாள். நந்தி கடற்கரைதனிலே நமது அன்னை வீற்றிருப்பாள். மக்காய் வருவாள் எங்கள் இல்லமெல்லாமே உறைவாள். கண்கள் 10 அவள் கருணையுமோ பேராறு இங்க மக்காய் வருவாள் எங்கள் இல்லமெல்லாமே உறைவாள். கண்கள் 10 அவள் கருணையுமோ பேராறு கருணையுமோ பேராறு கருணையுமோ பேராறு. அன்னையவள் ஆகும் பெருக்கை ஆரறிய கூடும். அன்னையவள் ஆகும் பெருக்கை ஆரறிய கூடும். அம்மை அன்பின் ஒளி பிறவை இந்த அவனி எல்லாமே சூழும். அன்பின் ஒளி பிறவை இந்த அவனி எல்லாமே சூழும். கண்கள் 10 அவள் கருணையுமோ பேராறு இங்க மக்காய் வருவாள் எங்கள் இல்லமெல்லாமே உறைவாள். கண்கள் 10 அவள் கருணையுமோ பேராறு கருணையுமோ பேராறு கருணையுமோ பேராறு. வைகாசி பௌர்ணமியில் வணங்கி நிறைவார் கோடி வந்து பணிந்திடும் அன்பர்க்கோ வரங்கள் வருமே தேடி. வைகாசி பௌர்ணமியில் வணங்கி நிறைவார் கோடி வந்து பணிந்திடும் அன்பர்க்கோ வரங்கள் வருமே தேடி. உன் கருணை கண்டவர்கள் ஒன்றுபட்டுமே வணங்கி. உன் கருணை கண்டவர்கள் ஒன்றுபட்டுமே வணங்கி. தன்னலத்தையே மறுத்து தாரணியை வாழ வைப்பார். தன்னலத்தையே மறுத்து தாரணியை வாழ வைப்பார். கண்கள் 10 அவள் கருணையுமோ பேராறு
வணக்கம். நான் வெட்டாப்பளை கண்ணையம்மன் ஆலய பரிபாலன சபையினுடைய உபதலைவர். இந்த வருடம் உலகம் பூராவும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா பிரச்சினை காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய பொங்கல் கிரியைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். சகல தரப்பினரிடமிருந்தும் எங்களுக்கு இதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. சுகாதார விதிமுறைகளை அனுசரித்து அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய பக்தர்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இந்த பொங்கல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் எங்களுடைய கண்ணகியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். இலங்கை மட்டுமல்ல, உலகம் பூராவும் இருக்கின்ற பல கோடி கணக்கான பக்தர்கள் இந்த அம்மனை தரிசிப்பதற்கு ஆவலாக இருப்பவர்கள். வருடந்தோறும் நடக்கின்ற பொங்கல் விழாவிலே வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் அடியார்கள் வந்து கலந்து கொள்வார்கள். ஆனால் இந்த முறை அவர்களால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. வெட்டாப்பளை நந்தி கடற்கரையிலே மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களுக்கு ஒரு மூதாட்டியாக கண்ணகையம்மன் வந்து காட்சி கொடுத்து உப்பு நீரிலே விளக்கெரிய வைத்து அன்றைய தினத்திலிருந்து இந்த கடற்கரையிலே அம்மனை வழிபடுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று வந்ததாக நாங்கள் கர்ண பரம்பரை கதைகளினூடாக அறிகின்றோம். அம்மன் அமர்ந்த இருந்த வேப்பம்படவாள் என்பது பட்ட கலப்பை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு டானா வடிவமான வேப்பம் தடி. அந்த தடி முளைத்து மரமாக உருவான இடம்தான் இன்று மூலஸ்தானம் இருக்கின்ற இடம். தொடர்ந்து வருந்த காலங்களிலே நாங்கள் எத்தனையோ அற்புதங்களை மனதார நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அந்த வகையிலே பரங்கியை பனிச்சங்காயால் எறிந்து கலைத்ததும், குட்டரோகியினுடைய நோயை தீர்த்ததும் 1972 ஆண்டு நினைக்கின்றேன். அந்த காலப்பகுதியில் எங்களுடைய ஆலயத்தினுடைய கூரையை பிரித்து உள்ளே இறங்கிய திருடன் நகைகளை திருடி கொண்டு வெளியே வந்த பொழுது அவனுடைய கண் பார்வை பறிபோய் பிடிபட்டு பின்னர் அவன் அம்மனை மன்றாட மீண்டும் அவனுக்கு கண் பார்வை கிடைத்ததும் இந்த ஆலயத்திலே நாங்கள் அனுபவித்த அற்புதங்கள். எனவே நாங்கள் நம்புவது எங்களுடைய கண்ணகை அம்மனை மட்டும்தான்.
வரலாற்று சிறப்புமிகு வட்டாப்பளை கண்ணகி அம்மன் வருடாந்த விசாக பொங்கல் தினத்திலே நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று உலக வல்லரசுகளே ஆடி அடங்கி ஒடுங்குகின்ற அளவுக்கு கொரோனாவின் தொற்று வீரியம் பெற்றிருக்கின்ற இந்த காலப்பகுதிகளிலையும் எமது அன்னையாக விளங்குகின்ற வட்டாப்பளை கண்ணகி அம்மனுடைய இந்த வருடாந்த பொங்கல் சுகாதார கட்டுப்பாட்டுகளுக்கு அமைவாக மிக சிறப்பாக இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. நோன்புக்கு அல்லது இந்த விரதத்துக்கு இந்த பூஜைக்கு தொடர்பட்ட குழுக்களினால் உப்பு நீர் எடுத்து வரப்பட்டு அந்த உப்பு நீர் காட்டு விநாயகர் காட்டா விநாயகர் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகப் பெருமானுடைய அந்த சன்னிதானத்திலே திங்களில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை நடு சாமம் வரையும் அந்த விளக்கு பிரகாச ஒளிவிட்டு எரிவதையும் அந்த ஒளிவிட்டு எரிந்து ஞாயிற்றுக்கிழமை நடு இரவு வளர்ந்து நேர்ந்து மடைபெறவி அம்மனுக்குரிய சிந்துகளெல்லாம் பாடப்பட்டு அங்கிருந்து சரியாக 4 மணி அளவில் அம்மனுக்கான மடப்பண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாரம்பரிய நிகழ்வு இடம்பெற்று அம்மனுடைய சன்னிதானத்திற்கு சரியாக உதயத்திற்கு 6 மணி அளவில் இங்கே வருகை தருவார்கள். அந்த பூசகர் குழுக்கள் இங்கே வருகை தந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது மிக விமர்சையாக இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. பொதுவாகவே எங்களுடைய மக்களுக்கு சமயம் மீதும் அந்த சமயம் சார்ந்த கடவுள்கள் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அதிகமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த கிராமப்புறங்களிலே கிராமிய தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த ஆலயங்கள் மீதும் அந்த கடவுள்கள் மீதும் அவர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அளப்பெரியதாக இருக்கும். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கண்ணகி அம்மனுடைய புகழும் அவர் செய்திருக்கக்கூடிய அற்புதங்களும் வரலாறுகள் கடந்து இன்றளவிலும் கூட நாங்கள் பெரிதாக பேசுகின்ற விடயங்களாக இருக்கின்றன. குறிப்பாக இங்கே காலங்கள் கடந்து இந்த அம்மன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னமும் மக்கள் மத்தியில் அவ்வளவு தூரம் சிறப்பான ஒரு நிலையில் இருக்கின்றது. இந்த ஒரு காரணத்தினால்தான் ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக இந்த ஒரு வைகாசி பொங்கலை காண்பதற்காக இந்த ஒரு தினத்திலே இந்த கோவிலுக்கு இந்த அம்மனுடைய ஆசியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி தாயகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இங்கே மக்கள் கூட்டம் வருவார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு கொரோனா சார்ந்த இந்த ஒரு பீதி நிலைமை இருப்பதன் காரணமாக குறிப்பாக பொங்கலை நடத்துவதற்கான அனுமதி கூட மிக கஷ்டப்பட்டு தான் இவர்கள் எடுத்திருப்பதாக அறிய முடிகின்றது. அதை தாண்டி மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான மக்களுக்கு தான் இந்த கோவிலுக்கு இன்றைக்கு இந்த பொங்கல் நிகழ்வுக்கு வருவதற்கான அனுமதி கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் கூட இங்கே வரக்கூடியவர்கள் வந்திருக்கின்றார்கள், ஏராளமான மக்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை தாண்டி இங்கே நடைபெறக்கூடிய அந்த பொங்கல் நிகழ்வுகள் எல்லாம் அவ்வளவு தூரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோவிலினுடைய சிறப்புகள், குறிப்பாக இந்த ஒரு பொங்கல் தினத்தினுடைய சிறப்புகள், இவற்றை பற்றியெல்லாம் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் வாயிலாக நீங்களும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொங்கலோ பொங்கலம்மா புதுமை மிகு பொங்கலம்மா, பொங்கலோ பொங்கலம்மா புதுமை மிகு பொங்கலம்மா, புவியுள்ளோர் போற்றி வரும் புனிதமய பொங்கலம்மா.
பொங்கல் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் தினத்தை ஒட்டி இங்கே நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு பூஜை வழிபாடுகள், அதை தாண்டி அந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் என்று சொல்லி அந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு பொங்கல் தினம்தான் இங்கே வெகு விமர்சையாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு காலப்பகுதியில் கூட அந்த நிகழ்வுகள் அவ்வளவு தூரம் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அந்த பொங்கலையொட்டி நடத்தப்படக்கூடிய அந்த சடங்குகள் அவற்றையெல்லாம் தெளிவாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தாயகத்திலே கூட எத்தனையோ பேர் இந்த ஒரு பொங்கல் நிகழ்வை காண முடியாது, அதை பற்றிய நினைவுகளோடு இருப்பீர்கள். அதை தாண்டி புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்படியான இந்த ஆலயங்களுடைய சிறப்புகளை எல்லாம் அறிந்து கொண்டதன் நிமித்தம் இவற்றையெல்லாம் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு அவா கூட இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியாக அந்த எண்ணங்களோடு இருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஒரு நிகழ்ச்சி அவ்வளவு தூரம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காரணம், இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் வாயிலாகவே அம்மனுடைய அருள் உங்களை நோக்கியும் சேரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த பொங்கல் சடங்குகள் பற்றிய காட்சிகளை தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அற்புதமாகவே ஆடுவோர் பாடுவோர் ஆனந்தமானதும் பெறுவார். அற்புதமாகவே ஆடுவோர் பாடுவோர் ஆனந்தமானதும் பெறுவார். வைகாசி திங்களில் நான் வருவேன் என்று வாக்குரைத்து சென்ற தாயாரே, வந்தருள் செய்து வரமருளும் உந்தன் வளமை தன்னை என்றும் வாழ்த்துதுமே, வளமை தன்னை என்றும் வாழ்த்துதுமே. வைகாசி திங்களில் நான் வருவேன் என்று வாக்குரைத்து சென்ற தாயாரே. பொங்கலோ பொங்கலம்மா புதுமை மிகு பொங்கலம்மா, பொங்கலோ பொங்கலம்மா புதுமை மிகு பொங்கலம்மா, புவியுள்ளோர் போற்றி வரும் புனிதமய பொங்கலம்மா. பொங்கலோ பொங்கலம்மா புதுமை மிகு பொங்கலம்மா, புவியுள்ளோர் போற்றி வரும் புனிதமய பொங்கலம்மா. பொங்கலோ பொங்கலம்மா, பொங்கலோ பொங்கலம்மா. பழவகையால் மடையுமிட்டு பாங்கான பொங்கலம்மா, பாரினிலே அருளோங்கும் பக்தி மிகு பொங்கலம்மா. பழவகையால் மடையுமிட்டு பாங்கான பொங்கலம்மா, பாரினிலே அருளோங்கும் பக்தி மிகு பொங்கலம்மா. நோயகற்றி பிணி தீர்க்கும் நூற்பானை பொங்கலம்மா, நோயகற்றி பிணி தீர்க்கும் நூற்பானை பொங்கலம்மா. இருளகற்றி ஒளி பரப்பும் இன்பமிகு பொங்கலம்மா, இருளகற்றி ஒளி பரப்பும் இன்பமிகு பொங்கலம்மா. பொங்கலோ பொங்கலம்மா புதுமை மிகு பொங்கலம்மா, புவியுள்ளோர் போற்றி வரும் புனிதமய பொங்கலம்மா. பொங்கலோ பொங்கலம்மா, பொங்கலோ பொங்கலம்மா.
எங்களுடைய சமய வரலாறுகள், புராணங்கள், ஆகம, கலைஞான சகலதும் இந்த இதிலே சிரமப்பட்டு எழுதி தான் படித்தவர்கள். அது பெரிய சிரமம் அது. ஆனால் இந்த காலத்தில் உள்ளவர்களாலே அது செய்கிறேன்டா பெரிய கருத்து. இதற்காக ஒரு பழமொழி உண்டு. ஏடு கழித்து எழுத்தாணி முறித்து பள்ளி கொளித்து பரதேசம் போன பிள்ளை இந்த இருந்தால் செய்யாமல் விடையலாம். அதுக்கான இருக்கிற இடம் விட்டு வெளியில் போகும். 35 வருஷத்துக்கு பிற்பாடு பேப்பர் வளம் கிடைத்து அதுக்கு பிற்பாடு ஏடு எழுத்தாணி இல்லாமல் வாய்த்த எழுதி வந்து படித்தது. அதில் இருந்து சிலர் அந்த எழுத்தாணியை நிதானித்து இது முன்னோர்கள் காட்டிய வழி இது என்று எழுதுகின்றார்கள். அதிலே தெய்வத்தின் கடாட்சத்தினால் எமக்கும் அந்த ஒரு பகுதி ஒரு அற்ப சொற்பனாக கிடைக்கப்பட்டு இந்த உமா கண்ணகம்மன் அவதாரம் கொண்டு மதுரை மாநகரத்தை ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னர் நடந்த இந்த வரலாற்றை சிலப்பதிகாரம் என்னும் காவிய வரலாற்றை நாம் எழுதியுள்ளேன் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முல்லைத்தீவின் நந்திக்கடலோர நாயகி வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் தின நிகழ்வுகள் அனைத்தையும் நீங்களும் சந்தோஷமாக பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், பூஜை வழிபாடுகள் அத்தனையும் உங்களுக்காக தெளிவாக சிறந்த முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் என்று நம்புகின்றோம். அதை தாண்டி இந்த கோவிலினுடைய சிறப்புகள், குறிப்பாக இந்த பொங்கல் தினத்தினுடைய சிறப்புகள், இவற்றையெல்லாம் இந்த கோவிலை சார்ந்தவர்கள் மூலமாகவே கேட்கக்கூடியதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். இன்றைய இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பிலே இணைந்து கொண்ட கபில், சுலக்ஷன், ரெமி மற்றும் ஆனந்தனுடன் விடைபெற்று செல்லும் நான் மித்து கே ராஜா.